இருப்பதாக. இந்த திருப்பலியானது இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபடியாக கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து வருகிற ஆண்டில் இறைவனுடைய ஆசீர்வாதமான கரம் இவர்கள் இருந்து குடும்பத்தை காத்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பி. ஜான் சேவியர் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபடியாக தொடர்ந்து வருகிற ஆண்டில் இறைவனுடைய கரத்தை கண்டு மகிழும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற அந்தோனிமிக்கே ஆண்களை பாற்றிட்டால் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே பிறந்திருக்கிற பாரதேசு அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் வலிமை மிகுந்த கடவுளாக வந்திருக்கிறார், ஆச்சரியம் செய்கிற கடவுளாக வந்திருக்கிறார், அற்புதத்துக்கு மேல் அற்புதம் செய்கிற கடவுளாக வந்திருக்கிறார். அதைத்தான் திருவெளிப்பாடு 19:16 நமக்கு பதிவு செய்கிறது. ஆகிய அப்படிப்பட்ட அரசரை, ஆண்டவரை, ஆச்சரியத்தின் கடவுளை, வியப்புக்குரிய கடவுளை நாம் கண்டுகொள்ள நமக்கு தேவை திறந்த மனம், ஆர்வம். இவை இருந்தால் கண்டிப்பாக நாம் கண்டுகொள்ளலாம். ஆக அந்த கடவுளை கண்டுகொள்வதற்கு தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை இறைச்சலில் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் எல்லாம் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமைகளினால் விளைந்து பாவச் சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒவ்வொரு திருமகன் மனிதனான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்து பிறப்பின் எதிர்கிழமையில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. மக்கள்
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வார்த்தைகள் 36 தொடங்கி 40 முடிய. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 36 முதல் 40 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். ஆசேர் குலத்தைச் சார்ந்த பாலுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாக 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண். அவருக்கு வயது 84. அவர் கோவில் விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரும் அக்குழந்தை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சித்தப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பெரியவர்கள் நற்செய்தி வாசகத்திலே அண்ணா அவர்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கும் மிகப்பெரிய பாடமாக அமைகிறது. பாருங்கள், முதலில் பார்க்கும்போது அண்ணா ஒரு கைம்பெண். அவருக்கு வயது 84. கைம்பெண் 84 என்று சொல்கிற போது அந்த சூழ்நிலை ஒரு எதிர்மறையான சூழ்நிலை மக்களுக்கு வருகிறது. ஏற்கனவே கணவன் இல்லாத ஒரு நிலை, குடும்பத்தில் யாருமே உதவி செய்ய முடியாத நிலை, வயது வேற ஆகிவிட்டது. ஆகவே இயல்பாகவே மனிதனுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணம் வருகிறது, ஒரு கசப்பான எண்ணம் வருகிறது. என்னடா வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் ஒரு எண்ணம் வருகிறது. இந்த எதிர்மறையான எண்ணம் கொள்ளாமல் அண்ணா நேர்மறையான எண்ணம் கொள்கிறார். நேர்மறையான எண்ணம் கொண்டு கனிவு, இரக்கம், பிறருக்கு உதவுதல், கடவுளை இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளுதல், இவற்றையெல்லாம் அவர் செய்கிறார். நமக்குள்ளே எல்லாம் நம்ம கொண்டுதான் இருக்கிறது. சூழல் எப்படி இருக்கலாம், எப்படியும் சூழல் அமையலாம். ஆனால் அந்த சூழல் மத்தியில் கசப்பு, கடினம் இவையெல்லாம் வருகிற போது அதையெல்லாம் மேற்கொண்டு நேர்மறையாக நம்மால் வாழ முடியும். இந்த வயது முதிர்ந்த அண்ணா, இந்த பாட்டி நமக்கு கற்றுத்தருகிறார். 84 வயசு பாட்டி தான். அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எதிர்மறையான சூழ்நிலை ஒருவேளை வரலாம், ஆனால் அதையெல்லாம் நாம் நேர்மறையாக அழகாக மாற்றிவிடலாம். இது முதல் பாடமாக இருக்கிறது. ஆக உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையாக, கசப்பாக, கடினமாக இருப்பதெல்லாம் அழகாக இனிப்பாக மாற்ற முடியும். கசப்பெல்லாம் இனிப்பாக நாம் நினைத்தால் மாற்ற முடியும் என்பதற்கு அதுதான் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார். இரண்டாம் பாருங்கள், வயதாக உடல் வலிமை குறையலாம். வயதாக உடல் வலிமை குறையலாம். ஆனால் நம்பிக்கை குறைய வாய்ப்பில்லை. நல்லெண்ணம் குறைய வாய்ப்பில்லை. உடல் வலிமை குறையலாம், ஆனால் உடல் வலிமை குறைமை தவிர நம்பிக்கை யாரும் இருக்க முடியாது, நல்லெண்ணத்தை யாரும் இருக்க முடியாது. ஆக முதுமை என்பது ஒரு பாடம் அல்ல, முதுமை என்பது ஒரு வரம். ஆக முதுமை என்பது ஒரு வரமாக பார்க்கப்படுகிற போது, நான் நம்பிக்கை அதிகமாக்குகிற போது, எனக்குள்ளே நல்லெண்ணத்தை அதிகமாக கொள்கிற போது மிக அதிகமாக இருக்கிறே முதுமை என்பது வரமாக பார்க்கிறது. நாம் வயதாக ரொம்ப கஷ்டப்படுகிறோம். வயதாக நமக்குள்ளே அவநம்பிக்கையெல்லாம் ஏற்படுகின்றன. காலம் செல்ல ரொம்ப கசப்பான நிலை வருகின்றன. உடல் வலிமை குறையலாம், அதை ஏற்றுக்கொள்வோம். உடல் வலிமை குறையலாம், ஆனால் நம்பிக்கை குறைய வாய்ப்பே இல்லை. மூன்றாம் பார்க்கிற போது இந்த அண்ணா என்பவர் நமக்கு அழகா சொல்கிறது, நல்ல ஜபம் செய்தவர். அவரை பற்றி சொல்கிற போது அழகா சொல்லியிருப்பார்கள். அல்லும் பகலும் நோன்பிருந்து ஆலயம் மன்றாடி திருப்பணி செய்து வந்தார். அல்லும் பகலும் தான் ஒரே ஜபம்தான் வாழ்வு, ஜபம்தான் வாழ்க்கை. இறைவனோடு இணையாத நாள் வீணான நாள். ஆகவே எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார், அல்லும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த அல்லும் பகலும் இந்த வார்த்தை எப்போதும்
முழுவதும் இறைவன் நோக்கி மன்றாடியது. ஆக மன்றாடுவது எப்படி? நோன்பிருந்து மன்றாடி திருப்பணி செய்து விட்டார். ஆக நாம் சிறப்பாக நிறைய நேரங்கள் ஜெபிப்பது, நிறைய நேரங்கள் இறைவன் பக்கமாக இருப்பது, அதுவும் நோன்பிருந்து ஜெபிப்பது, உலகால் பணியிட்டு ஜெயிப்பது, கரவீட்டு ஜெயிப்பது, கரவீட்டு ஜெபிப்பது, சத்தமாக ஜெபிப்பது, சந்தோஷமாக ஜெபிப்பது, குடும்பமாக ஜெபிப்பது, குழுவாக ஜெபிப்பது, இதெல்லாம் இன்னும் அதிகமாக வயதானாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு ஆன்மீக வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வயதாகலாம். ஆனால் வாழ்க்கையில் ஆன்மீகம்னு சொன்னால் அந்த வளர்ச்சியே வராது. இதையெல்லாம் மிக சிறப்பாக கற்றுத் தருகிறார். அல்லும் பகலும் மன்றாடி திருப்பணி செய்து வந்தார், நல்ல பணி செய்து வந்தார். ஆகவே எந்த நேரத்திலுமே நாம் நல்ல பணி, நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அண்ணா எதற்காக இருக்கிறார். அதான் நம் தலைவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து காட்டுகிறார். திருத்தூர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே அவர் சென்ற இடமெல்லாம் நன்னே செய்தார். பாருங்க, அழகாக அண்ணா மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார். கசப்பான நிகழ்வு நடக்கலாம், நம்ம அதை இனிப்பா மாற்றலாம். உடல் வலிமை குறையலாம், ஆனால் நம்பிக்கை ஒருபோதும் குறைய வாய்ப்பில்லை. நாம் அல்லும் மகளும் இரண்டுக்கு கொண்டாடினால் நம்மிடத்துல எந்த பஞ்சமும் வராது, எந்த வறட்சியும் வராது. நாம் சிறப்பாக கற்றுக்கொள்வோம். நல்லவர்கள் தலைவர் பாடங்களை நம்மதாக்கிக் கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்ட நாமம் மன்றாடுங்கள். மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களையாகவே கண்காணவன் மீது உள்ள நாம் கொள்ளப்படுகின்றோம்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமரோர் தலைமை தாங்கோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு போற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயல்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவிருந்த கிணத்தை வெடித்து மீண்டும் வந்து நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மீட்படி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்கள் ஊழியம் புரிய தந்தொழில எங்களை ஏற்றுக்கொண்டே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்கள். தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் வரை உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அமைப்பினை கூறுதல் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறது. மேலும் உயிர்கள் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்தோடு நினைவோடு உமது திருமுக ஒளியில் ஏற்ற எங்கள் அனைவருடன் இறக்கமாய் கடவுளின் கண்ணித்தாயை எங்கள் பாதுகாவலின் அள்ளித்து அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தனை அவருடைய கணவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் வருவதில் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து வரவர உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வந்து இறைவனாகிய தந்தையே தூயாவியாய் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் எங்கள் உமக்கு உரியதே.
ஏராளம் எக்கச்சக்கமான ஆசீர்வாதம், அவருடைய பேரன்பு, முடிவடையாத பேரன்பு, அவருடைய இரக்கம், என்றுமே நிலைத்திருக்கிற பேரிரக்கம். அதை நினைப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். இந்நூலிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறது. என்றென்று வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை போக ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உடைய பாவங்களை போக்குகிறார். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தது. நான் நன்றியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், என் ஆன்மா நல்லது. பக்கம் 53.
கடைசிதான் நமக்கு அதிகமாக கடன் இருக்கிறது, கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்த காலை வேளையை நாம் நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். வருடத்தின் முதல் நாள் வந்தோம், கடைசி நாள் வந்து கடவுளே எல்லாம் நீர்தான், உடைய கருணை தான், உடைய பேரிருக்கிறது தான் என்று சொல்ல யாரும் மறக்க வேண்டாம். ஆகவே காலையில் வந்து குளிர்தான், ஆனால் இருந்தாலும் கடவுள் நம்மை பார்ப்பதற்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மை பாதுகாத்து கொண்டார். பயணங்கள் போகும்போது அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மை பாதுகாத்து கொண்டார். நம்மை முன்னேற்ற பாதை கொள்வதற்காக அவர் எடுத்த ரிஸ்க், எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறார். நாம் கடவுளுக்காக ரிஸ்க் எடுத்து காலையிலே வந்து நன்றி சொல்வது ரொம்ப மேலான ஒரு காரியம். ஆகவே காலையிலே வந்து நாம் கடவுள் நன்றி செலுத்துவோம். வருடத்தின் முதல் நாள் வந்தோம், வருடத்தின் கடைசி நாளும் கண்டிப்பாக வந்து கடவுளே நீர்தான் என்று சொல்லி கண்ணீரோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதை யாரும் மறக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு அன்போடு பாசத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து ஜெபமாலை முடிந்த பிறகு நற்கருணை எழுந்தேற்றம் நடைபெறும். ஆக நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நன்றி வழிபாடு நடைபெறும். நன்றி வழிபாடு என்பது உங்களுக்கு தெரியும். முதல்ல பாவ மன்னிப்பு நடைபெறும். இந்த வருடம் முழுவதும் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு. அதன் பிறகு நாம் அங்கே நன்றி சொல்வோம், நன்றி வழிபாடு நடைபெறும். அதன் பிறகு வேண்டுதல் வழிபாடு நடைபெறும். இவை அனைத்தும் நடைபெறும். ஆகவே 6 மணியிலிருந்து பாவ சங்கீதம் நடைபெறும். ஆகவே அருட்தந்தை அவர்கள் ஒப்புரவு வருஷம் வழங்குவதற்காக வருவார்கள். ஆகவே எல்லாரும் கவனமாக சிறப்பாக எடுத்து 2025 ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாட ஆசை பெறுவதை என்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருடத்தின் முதல் நாளிலே நாம் கடவுளத்திலே ஆண்டவர் நான் என்னை நன்றாக தயாரித்து விட்டேன், நான் நன்றாக தயாராக இருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்று அவர் முன்னால் இருக்கிறேன். தயங்கி நிற்கக்கூடாது. நீங்கள் பாவசனம் பண்ணி நன்றி வழிபாடு பங்கெடுத்தால் ரொம்ப தயாராக கடவுள் நிற்கலாம். இல்லைன்னா தயங்கி நம்ம நிற்போம். ஆகவே நல்ல தயாராக சொல்லிஇல்லை, கடவுள் நான் ரெடி, அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் ரெடி, தயார் என்ற நிலையிலே நாம் நிற்க வேண்டும். அவர் முன்னால் அவர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறேன். ஆகவே அந்த தகுதியை பெற நீங்கள் நன்கு தயாரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷம் மிக மிக மேலானது. அதில் நீங்கள் பங்கெடுத்து நல்ல பாவ மன்னிப்பு பெற்று வருகிற ஆண்டை நிறைவான கொண்டாட உங்களை அன்போடு ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். நள்ளிரவு 11:45 மணிக்கு புத்தாண்டு பெருவிழா திருப்பி நடைபெறும். முன்கூட்டியே வந்து ஆசை பெறுவதற்கு அனைத்து இறைமக்களும் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடர்கின்றேன். இவ்வாறு எங்களுடைய ஆற்றல் விளைவை எங்கள் இதயங்கள் செயல்பட செய்து அதை கொடையினால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு.